the Lord. Welcome to episode 6 of Daily Bible Reading with Gracie. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? என் மகளே, நீ உன் சிநேகிதனுக்காக பிழைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல் நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்க அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமனிதவனைப் போலவும் வரும். பெனியாமின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆக்கடியம் பேசித் திரிகிறார். அவன் தன் கண்களால் கைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே பிரியவரமுண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை திளைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சதிதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சதிதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மெட்டின்மையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துகை, புறாலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிறான். ஆபத்து பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சமபாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகத்தையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க
இருக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பாரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவன் அழகாய் செய்யாதே அவன் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசியின் நிமித்தம் ஒரு அப்பக்குழிக்கையையும் ரக்க வேண்டியதாகும் விபசாரியானவன் அருமையான உயிரை வேட்டையாடுகிறான் தன் வஸ்திரம் வேகாமல் நதியிலே எவனாவது நெருப்பாய் வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது கடலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவனை தொடுகிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆக்க திருடினால் ஜனங்கள் அவனை இழக்க மாட்டார்கள் அவன் கண்டு குடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து திட வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கத்தவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாகையையும் நச்சையையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியது ஸ்திரீயை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு முக்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1-35 வரை. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வெர்சஸ் அண்ட் சாப்டர்ஸில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.